இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஹனி ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை நகை கடை திறக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அவங்கள தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. இன்ஸ்டா பேஜ் திறக்கும் பொழுது எங்கே பார்த்தாலும் ஹனி ரோஸ் ட்ரெண்டிங். அந்த வீடியோ வெறும் நகை கடை மட்டும் கிடையாது. வந்து கேரளா வந்து ஆலுவா சொந்த ஊர். வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தில் இதுவானவங்க. எங்கள் வீட்டில் வந்து சினிமா பார்க்கவே அலோவ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஒரு பாரம்பரியமான குடும்பம். திடீர்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது எங்கே திரும்பினாலும் இன்ஸ்டாவை சோசியல் மீடியாவை ஆண்டு கொண்டு இருப்பது ஹனி ரோஸ். அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் நம்ம ஊர் படம் கிடையாது. பாலகிருஷ்ணாவுக்கான அந்த கெமிஸ்ட்ரி, அந்த படம் முடிஞ்ச பிறகும் இந்த பொண்ணை கூட்டும் போகிறது பைக் அவர் சுற்றி போடுவார்கள் இல்லையா, அது மாதிரி இது பண்ணுறது, ஒரு இடுப்பில் கையை வச்சு இது பண்ணுறது, அதை பற்றிலாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வளர்ந்த குழந்தைன்னு கூட சொல்லலாம். நான் பாலகிருஷ்ணாவை பற்றி நமக்கு ஆனால் என்னன்னா என்ன பயமுறுத்துனாங்க. காட்டலாம் ரொம்ப முரட்டுத்தனமான ஆள், அடிச்சுடுவார், துப்பாக்கி எடுத்து சுற்றுவார். நிறைய பேர் அவங்கள வந்துட்டு பாடி ஷேமிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை, அந்த உருவத்தை வச்சு என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5.5 அடிக்கு மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 6 அடி கிட்ட இருக்கிற அந்த உயரம் இருக்கு இல்லைங்களா. கதாநாயகிகளுக்கு பெரிய மைனஸ் என்ன தெரியுங்களா, அந்த உயரம் தான். அதே மாதிரி வந்துட்டு அவங்க உடல் அமைப்பை வந்துட்டு மாற்றிட்டாங்க. ரசிகர்களை கவர்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்கனால அது உண்மையாகலாம். ஒல்லியாக இருந்து ஹனி ரோஸும் கொஞ்சம் உடம்பு போட்டிருக்காங்க. அந்த உடம்பு போட்ட இந்த உயரத்துக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. ஓகே, அது ஒரு கவர்ச்சி இல்லைங்களா, அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து விரும்புகிறாங்க. ஒரு புகழ் இங்கேயும் கிடைக்குது. இன்ஸ்டாவை வந்து மிக சரியாக யூஸ் பண்ணுற ஒரு நடிகை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஹனி ரோஸ் தான். அவங்களுக்கு வந்துட்டு லட்சங்களை தாண்டி கோடிகள்லாம் கொடுத்து கடை திறப்புல கூப்பிடுறதா சொல்கிறாங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது செய்தியார் திரு செய்யார் பாலு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தேன் கிண்ணம்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நாம பேச போகிறது வந்துட்டு தேன் ரோஜா. தேன் ரோஜா அப்படின்னா ஹனி ரோஸ். முகத்திலே ஒரு சந்தோஷம் தெரியுது உங்களுக்கு. ஹனி ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை. அவங்க ஆரம்ப காலம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த நகை கடை திறக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அவங்கள தான் வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. இப்படி ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி எப்படி சார் நடந்தது? உண்மையாகவே வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம் தான். நீங்கள் சினிமாவில் வந்து நம்ம யாரையும் அசால்ட்டாக எடை போடக்கூடாதுன்னு இல்லைங்களா. அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஹனி ரோஸ் சம்மந்தமான ஒன்று சொல்கிறேன். நான் இன்றைக்கி வந்து இன்ஸ்டா பேஜை திறக்கும் பொழுது எங்கே பார்த்தாலும் ஹனி ரோஸ் அப்படின்றது, அது அந்த ஒரு ட்ரெண்டிங். அந்த வீடியோ அது வெறும் வைரல் ஆகிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் நகை கடை மட்டும் கிடையாது. வந்து ஊரில் இருக்கிற அத்தனை கடையும் இந்த மாதிரி தான் திறக்கும் பொழுது 2005 நினைக்கிறேன் கந்தர்வன் ஒரு படம். அதில் கதிர்னு ஒரு ஆர்டிஸ்ட், இப்போ கூட சரவண சுப்பையா டைரக்ஷனில் ஒரு படம் நடித்தார். அவர் தென்காசியை சேர்ந்தவர். வந்து ரொம்ப சிரமப்பட்டு இங்கே ஒரு பில்டராக மாறி கொஞ்சம் உயரம் கம்மியாக தான் இருப்பார். ஹீரோவை நடித்தப்போ ஒரு ப்ரெஸ் மீட் எனக்கு தெரிஞ்சு மௌனர் ரவி பிஆர்ஓ கூப்பிட்டு அடிக்கடி ப்ரெஸ் மீட் வச்சாலும் அந்த படம் கந்தர்வன் ஒரு தண்ணி லாரி ஓட்டுற ஒரு கேரக்டர் அப்படின்னு இருந்தார். நாங்களாம் கூட ஆச்சரியமாக பார்த்தோம். வந்து தண்ணி லாரி இருக்கிற சைஸுக்கு இவர் எப்படியா வந்து ஆளே கொஞ்சம் ஷார்ட்டு, நிஜமாகவே தண்ணிலோடவே ஓட்டினேன் சார் நான்னுனாப்புல. அப்போது வந்து கதாநாயகி காமிக்காமலே வந்து ஒரு மாதிரி மலையாள ஆர்டிஸ்ட்டு புதுமுகம்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. வழக்கம்போல மலையாள ஆர்டிஸ்ட்டு இவர் உருவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதாநாயகி தான் கொண்டு வர போகிறாங்கன்ட்டு ஒரு நாள் ஆதித்யா ஹோட்டலில் ஒரு சில பேர் மட்டும் கதாநாயகி வந்திருக்காங்க. போனால் அத்தனை பேருக்கு ஒரு வயிற்றுச்சல்னு சொல்லலாம். வந்து என்ன எப்படியாப்பட்ட நபருக்கு வந்து சைக்கிளில் போனவருக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பான்றாங்க. பார்த்தா என்ன கதாநாயகி இவ்வளோ இதுவாக இருக்கிறாங்க, உண்மையிலே இந்த அம்மா நடிக்க ஒத்துக்கச்சா அப்படின்னு. அப்புறம் பேர் கேட்டவுடனே தான் ஹனி ரோஸ், நிஜமான பேர் ஹனி ரோஸ்னா ஆமாங்க ஹனி ரோஸ் அப்படின்னு. அப்புறம் பேசி ரொம்ப ஜோவியலாக பேசிகிட்டு இருந்தது. கேரளா வந்து ஆலுவா சொந்த ஊர். வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தில் இதுவானவங்க. எங்கள் வீட்டில் வந்து சினிமா பார்க்கவே அலோவ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஒரு பாரம்பரியமான குடும்பம். நாங்கள் வந்து அதாவது சினிமாவுக்குள்ள வந்து ஒரு பெருங்கொண்ட உச்சமோ இல்லை ஒரு பெருங்கொண்ட சேட்டையை செய்கிற பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க, என் வீட்டில் சினிமா பார்க்கவே விடுறதில்லை அப்படின்னு. ஆமாம், அது பெரும்பாலும் அது ஒரு வார்த்தை உண்டுங்க. வந்து நீங்கள் வந்து நீங்கள் அவங்க கிறிஸ்துவரா இஸ்லாமியரா இந்துக்களான்னு தெரியாது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சினிமா பார்க்க விட மாட்டாங்க. நாங்கள் சினிமா ஃபேமிலிக்கு சம்மந்தம் இல்லாதவங்க. எங்கள் அப்பா தேட்டர் பக்கம் கூட போகாதவர். இப்படி சொல்லலாம். ஆனால் பெரிய நடிகை ஆகிடுவாங்க. அவங்க பரபரப்பான ஒரு விஷயம். இவங்களாம் தான் சொன்னது வந்து பகலாம் ரைட்டு. இவர்கிட்ட எப்படிங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இல்லைங்க எங்களுக்கு வந்து கதை தான் ரொம்ப முக்கியம் அப்படி. அந்த ஹீரோ முன்னாடியே கேட்டோம். சார் எனக்கே கொஞ்சம் கூச்சமாகி போச்சு சார், இவ்வளோ அழகான ஒரு கதாநாயகி வந்து ஓடியா போகிறாங்க. ஓப்பனாக ஒத்துக்கிட்டார் வந்து. ஆனால் எதிர்பார்த்தது என்னென்னா, இந்த பொண்ணு ஒரு பெரிய இடத்துக்கு வரும், நமக்கு ஒரு கணிப்பு இருக்கு இல்லைங்களா அப்படின்னு. அதன் பிறகு காணோம். வந்து
ரொம்ப என்ன சொல்கிறது வந்து ஊரில் சொல்லுவாங்கல்ல மாப்பிள்ளை முன்னே எப்படி இருக்குன்னா எள்ளும் பச்சரிசியும் கலந்த மாதிரி இருக்குதுங்கன்னு சொல்ல வந்து அப்படி இருந்தது. நம்ம உருவகெல்லாம் ஒன்றும் பண்ணல வந்து அந்த ஹீரோவுக்கே அது தெரியும் வந்து ஓகே வந்தாச்சு, கதை நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நம்ம நண்பர் சலங்கை துறை தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இடையில கூட சில படங்கள்லாம் பண்ணார் அவர். இதாகிடுச்சு, அப்புறம் காணாமல் போயிடுச்சு. இப்போ சொன்ன மாதிரி இப்போ இன்ஸ்டாவில் பெரிய அப்புறம் ஜீவா கூட ஒரு படம் சிங்கம்புலி பிறகு நான் கூட நினச்சேன் ஜீவா இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு கம்பேக்காக அந்த பொண்ணு இருக்கும் அப்படின்னு. தமிழ் சினிமா ரசிகர்கள் எதை அவங்களுடைய சூஸ் பண்ணுறது அவங்களுடைய இது குஷ்பு வந்தப்போ வந்து அவர் சொல்லுவார், எஸ்பி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், குஷ்பு வந்து ஒரு மாதிரி பப்ளி மாஸ் மாதிரி இருந்தது, தமிழ் சினிமா ரசிகர்கள்லாம் பிடிக்காதுன்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் குஷ்பு வந்து தமிழ் சினிமா வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த அவங்களுடைய எந்த படம் ஓடும் நமக்கு அது கண்டுபிடிக்காத மாதிரி அந்த ஆடியன்ஸுக்கு யார் பிடிக்கும் அப்படின்ற ஒரு இது இல்லை. அது ஒரு பெரிய ஒரு மர்மமான ஒரு விஷயம். ஏன்னா ரிஷி பாலாவா வந்து சிம்ரன் அறிமுகம் ஆகும்போது அந்த மாதிரியான விமர்சனம் வச்சாங்க. ஒன்று பார்க்குறதுக்கு என்னையா வடன்னு ஒல்லியாக இருக்குது, இதெல்லாம் வந்து பெரிய அளவுலாம் விஐபி படம், விஐபியும் ஒன்ஸ் மோர் ரெண்டு ஒரே சமயத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிஷிபாலா சிம்ரன் ஆகி அப்படி தமிழ் சினிமாவை ஆண்டுகிட்டு காரணம் என்னென்னா அந்த ரசிகர்கள் தான். அதே போல் தான் அனிருத் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிப்பாங்க சிங்கம்புலிக்கு படம், அப்புறம் பார்த்தா காணாமல் போயாச்சு. அது திடீர்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது எங்கே திரும்பினாலும் இன்ஸ்டாவை சோஷியல் மீடியாவை ஆண்டு கொண்டு இருப்பது அனிருத். அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் நம்ம ஊர் படம் கிடையாது, வந்து பக்கத்து தேசத்தில் இருக்கிற ஒரு படம் வீரசிம்மா ரெட்டி பாலையா படம். அதுவும் பாலையா கூட ஒரு என்ன சொல்கிறது இந்த கெமிஸ்ட்ரின்னு வாங்க இல்லைங்களா, இந்த வயசுக்கு அப்புறம் ஒரு கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு அனிருத்துக்கும் பாலகிருஷ்ணாவுக்கான அந்த கெமிஸ்ட்ரி அந்த படம் முடிஞ்ச பிறகும் ஒவ்வொரு அந்த படம் சம்மந்தப்பட்ட விழாக்கெல்லாம் இந்த பொண்ணை கூட்டுமாறுது. அவர் கூட்டும்போய் மேடையில் நிற்க வச்சு மைக் அவர் சுற்றி போடுவார்கள் இல்லையா, அது மாதிரி இது பண்ணுறது, ஒரு இடுப்பில் கையை வச்சு இது பண்ணுறது, அதை பற்றிலாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வளர்ந்த குழந்தைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ஆகிடுச்சு. அது சம்மந்தமாக கூட ஒரு இன்டர்வியூ வந்து அனிருத் கொடுத்துருந்தாங்க. எனக்கு பட வாய்ப்புகள் தமிழில் ஒரு பெரிய அளவில் எனக்கு கிடைக்கல. நான் எதிர்பார்த்தது தான் வந்து விஜய் கூட நடிக்கணும், அஜித் கூட நடிக்கணும், எல்லாருக்கும் உள்ள கனவு மாதிரி தான் வந்தேன். அது வாய்ப்பு கிடைக்காம போனப்போது அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை. ஆனால் என்ன ஆகிப்போச்சு, ஒரு கதாநாயகிக்கு வந்து தோழியா, அப்புறமா வந்து ஒரு அக்கா கேரக்டர் இப்படிலாம் வந்து தமிழில் நான் அதில் நடிக்கவே கூடாது ரொம்ப மும்மரமாக இருந்தப்போ ஒரு கட்டத்தில் பாலகிருஷ்ணா படம் வந்தது. இதில் வந்து டூயல் ரோலு, அம்மாவும் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஜோடியாகவும் பண்ணுறீங்கன்னு போது முதல்ல ஒரு தயக்கம் இருந்தது, அம்மாவா அப்படின்னு. இல்லைங்க இந்த படம் பேசப்படும். நான் பாலகிருஷ்ணாவை பற்றி நமக்கு சவுத் இந்தியா முழுக்க தெரியும், இந்தியா முழுக்க ஒரு வைரலான ஒருத்தர். ஆனால் என்னென்னா என்னை பயமுறுத்துனாங்க காட்டலாம், ரொம்ப முரட்டுத்தனமான ஆள், அடிச்சிடுவார், துப்பாக்கி எடுத்து சுட்டுருவார். ஏன்னா அதுவும் வந்து பாலையா முதல்ல ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பிக் பாஸ் விசித்ரா மேட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பிரபலம் ஆகிட்டார். வந்து அவங்க சொல்லலை அவங்க வந்து, ஆனால் வந்து இது பண்ணது வந்து பாலையா தானே. இதே விஷயத்தை தான் அனிருத் கிட்ட வந்து அதாவது வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு இது தெரிஞ்சவங்களாம் வந்து ஐயோ அவர் படத்தில் ஏன் நடிக்கிறேன் அவர் படத்தில் ஏன் நடிக்கிறேன்னு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த டைரக்டர் வந்து இல்லை இந்த கேரக்டர் உங்களுக்காக தாங்க, நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், அது மாதிரிலாம் வந்து வெளியே சொல்கிறதுலாம் வேறு. நீங்கள் பாருங்கள் அவர் ரொம்ப தங்கமான டைப்புன்னு. எனக்கு முதல் படம் நடிக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் நான் வந்து பேசிக்கிறது தொடர்பில் இருக்கிறது சுருதிஹாசன் இந்த படத்தில் வந்து ஜோடி. அப்புறம் எனக்கு பெரிய ஆச்சு, கமலஹாசனுடைய மகளே வந்து இதில் நடிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து சுருதிஹாசன் நடிக்கிறதுக்கு முன்னாடி சில நடிகைகள்லாம் பாலகிருஷ்ணாவுக்கு ஜோடியாக கட்டப்போ எல்லோரும் ஓடிட்டாங்க, ஐயோ அவராக கூட நடிக்க மாட்டேன்னு. இவங்க தான் வந்து பர்டிகுலராக வந்து நடிச்சது. அப்போ ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பார் வந்து சுருதிஹாசன் வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு கமலஹாசனை எங்கள் அண்ணன் பொண்ணு நடிக்கிறேன், எங்கள் அண்ணன் பொண்ணு நடிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப இது பண்ணி நடிச்சு போல்டானவங்க அவங்க. அப்போ சுருதிஹாசன் தான் அனிருத் கிட்ட சொன்னது வந்து நீ அதெல்லாம் எதையுமே நம்பாத, இந்த கேரக்டர் எனக்கு தெரியும், அது ரொம்ப உனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுக்கும், இது வெளியே சொல்கிறதெல்லாம் எதுவுமே சினிமாவில் இருக்கல, இவர் பெரிய பிரமாதமான ஒரு நல்லவர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு எதிர்மாறான ஒரு விஷயங்கள் தான் இருக்கும், இவருடைய இயல்பான குணம் அதை மாற்றிக்க மாட்டாருன்னு. நான் செட்டுக்கு போன முதல் நாள் ஒரு சின்ன பயம் இருந்தது. அடுத்தடுத்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பாலையா ஒரு வளர்ந்த குழந்தை தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அந்த படமும் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கேயும் வந்து ஆந்திராவில் என்னை கொண்டு போய் சேர்த்துது. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுடைய ப்ரொமோஷனுக்கும் நீ வந்தாகணும் அப்படின்னு கூப்பிட்டு இது பண்ணுது. அந்த தெலுங்கு சினிமாவில் தன்னை அப்படி பார்த்துக்கின ஒரு விஷயத்துக்கு காரணம் வந்து பாலகிருஷ்ணா தான் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து சொல்லியிருந்தது. அதான் நிச்சயமா சார். பெரும்பாலும் தமிழில் வந்துட்டு தேராத நடிகைகள் எல்லாமே தெலுங்குல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு உச்சம் தோறதுக்கு என்ன காரணம் சார்?
தேராத நடிகர்கள்ன்றதை தாண்டி உங்களுக்கு தெலுங்கில் வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோ கூட நடிக்கிறது தான் ஒரு பெரிய படம் சார். நீங்கள் வந்து அங்கே நீங்கள் தமிழில் அறம் மாறி கதையின் நாய்க்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள் வந்து இதுவாகும். நீங்கள் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படின்னு நம்ம சொன்னாலும் வந்து கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள இதுலாம் உண்டு. நீங்கள் தெலுங்கில் எடுத்துங்க, கதாநாயகி முக்கியத்துவம் உள்ள படங்கள் ஏதாவது இருக்கா பாருங்கள், வந்து ரொம்ப குறைவு தான். வந்து அங்கே இருக்கிற ஒரு 5 மாஸ் ஹீரோக்கள் தான் அந்த ஆண்டுகிட்டு இருப்பாங்க. அந்த மாஸ் ஹீரோக்களுடைய படங்களில் நம்ம இருந்தால் போதும் அப்படின்னு தான் காரணம் வந்து. அதனால தான் நீங்கள் இங்கே மார்க்கெட் பண்ணுவவங்க, மலையாளத்தில் வந்து மார்க்கெட் இழந்தவங்க, கன்னடத்துலேயும் இதுவானவங்களாம் தெலுங்கு வருதா ஓகே. என்னென்னா அந்த ஹீரோக்களோடு நடிக்கும்போது நமக்கு ஒரு ஃபேமஸ் கிடைக்கும். இங்கே தாண்டி ஒரு 2 மடங்கு சம்பளம் இருக்கும். பூம்ன்ற ஒரு விஷயமா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருவோம். அப்போ இன்றைக்கி இருக்க நீங்கள் எது பண்ணாலும் இந்த மாதிரி ஹீரோக்கள் கூட நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, இந்த சோஷியல் மீடியாக்களில் இந்த மீம்ஸாக ட்ரோல் பண்ணுறதுலாம் இல்லை, அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க இன்றைய உள்ள நடிகைகள். மிக மிக புத்திசாலித்தனமாக இன்றைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க அனிரோஸ். சார் நிறைய பேர் அவங்கள வந்துட்டு பாடி ஷேமிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்குதா அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அந்த உருவத்தை வச்சு என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5.5 அடிக்கு மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 6 அடி கிட்ட இருக்கிற அந்த உயரம் இருக்கு இல்லைங்களா. கதாநாயகிகள் பெரிய மைனஸ் என்ன தெரியுங்களா, அந்த உயரம் தான் வந்து. நீங்கள் உயரமான கதாநாயகிகள் வந்து நீங்கள் குள்ளமாக இருந்தால் கூட சரி வந்து ஒரு மாதிரி அந்த ஹை ஹீல்ஸ் வச்சு ஸ்டூல் மேலே நிற்க வச்செல்லாம் கூட ரெடி பண்ணுவாங்க. ஹீரோ வந்து உயரமாக இருந்தாகணும். அது ஒரு இந்த உயரம் இவங்களுக்கு வந்து பெரிய மைனஸ் ஆச்சு. தமிழில் நடிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா சிங்கம்புலி படத்துக்கு அப்புறம் வந்து இந்த உயரம் தான் இவங்களுக்கு சரியாக வரல, அதனால தான் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னது. இந்த விஷயம் தான் அனிரோஸுக்கு வந்து ஒரு பெரிய இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, பழைய நீங்கள் அந்த கந்தர்வன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியான ஒரு இதுவாக இருக்கும். இந்த படத்தில் வீரசிம்மா ரெட்டி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அனிரோஸோட அந்த உடல் மாறினது இந்த விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இன்னும் சொல்ல போனால் வந்து இவர் இதில் சொல்லணும்னா பாரியா வந்து அரபு குதிரை மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சு தான் காரணம் வந்து. அது சொல்ல நடிகளுடைய அந்த ஆரம்பத்தில் இந்த உடல் இருக்குன்ற ஒன்றும் கிடையாது. இது கூட நீங்கள் நமிதா வந்தப்போ அதை தானே சொல்லுவாங்க, குதிரை மாதிரி விவேக ஒரு படத்தில் கிண்டல் பண்ணியிருப்பார், யாராவது ஒரு நமிதா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இது அதை என்ன சொல்கிறது வந்து ஒரு பாடி ஷேமிங் அதை எடுத்துக்க முடியாமல் அதையே ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறது. ஒரு நீங்கள் அனிரோஸுக்கு அந்த பாலகிருஷ்ணா படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய ஃபேன்ஸ் உருவானாங்க. இதில் என்னென்னா திரும்பவும் அடுத்த பட வாய்ப்பு பெருசாக கிடைக்கலனாலும் அதை வந்து இந்த சோஷியல் மீடியா, அப்புறம் இந்த நகைக்கடை தரப்பு, அப்புறம் எந்த இதுவாக இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடை திறக்கிறதுக்கு இவங்க கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம நண்பர் சொன்னார். என்னங்க ஜூஸ் கடைக்கு வந்து வெறும் ஜூஸ் கடையாக மட்டும் இருக்காது, வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாலாக இருக்கலாம். வந்து நீங்கள் எங்கே திரும்பினாலும் கேரளா, ஆந்திரா இந்த பகுதியில் வந்து கடை திறப்பு விழாவுக்கு அனிரோஸ் போகிறதும் அந்த கூட்டம் கூடுறதும் பெரிய அது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா மாற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய ஒரு பழைய பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா பின்புலம் இல்லாத குடும்பம் நாங்கள் யாரும் பார்க்க மாட்டோன்னு சொல்கிற கூட அவங்களுடைய 14 வயசில் வினயன் டைரக்ஷனில் நடிக்க வந்திருக்காங்க. வந்து டைரக்ஷன் நடிக்க வந்து அப்புறம் பள்ளி படிக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அப்புறம் மலையாளத்தில் சில படங்கள் நடிச்சிருந்தாலும் எனக்கு சவுத் இண்டியன் தமிழ்லேயும் தெலுங்குலேயும் தான் வந்து என்னை வந்து வெளியே தெரிய வச்சுது அப்படின்னு நீங்கள் போட்டி இருக்கிற இடத்துல. அதே சமயம் வந்து இப்போ இருக்கிற பெரும்பான்மையான இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த புதுமுக நடிகைகள் எங்கேருந்து வந்தாலும் சரி, சினிமா மட்டும் கிடையாது, இந்த சோஷியல் மீடியாவை சரியாக பயன்படுத்திக்கணும். இதுவும் ஒரு வருமானம் மிக்க ஒரு இடம் தான். வந்து ஒரு புகழ் இங்கேயும் கிடைக்குது. இன்ஸ்டாவை வந்து மிக சரியாக யூஸ் பண்ணுற ஒரு நடிகை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அனிரோஸ் தான். அவங்களுக்கு வந்துட்டு லட்சங்களை தாண்டி கோடிகள்லாம் கொடுத்து கடை திறப்பில் கூப்பிடுறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? இல்லை, மேபி இருக்கலாம் சார். வந்து நான் ஒரு நடிகை பேர் சொல்லணும், அவங்க மலையாளத்தை சேர்ந்தவங்க தான். இங்கே சென்னையில் அண்ணா நகரில் ஒரு கடை திறக்கிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. வாய்ப்பே இல்லை. பேரே சொல்லிடுறேன், இனியா கிட்ட சொன்னேன். இனியா வந்து தயங்கி ஒரு தொகையை சொல்லியிருக்காங்க. வந்து இதுதான் எனக்கு கொடுப்பீங்களான்னு. அவங்க வந்து ரொம்ப கம்மியாக கேட்டாங்களேன்னு நினச்சிக்கிட்டு இம்மீடியட்டாக கொடுத்துருக்காங்க. வந்து அது என்னென்னா நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள், அந்த நகைக்கடை மற்ற இந்த ஜவுளி கடை திறக்கிறதுல நடிகையை கூப்பிட்றதுக்கு ஒரு அட்ராக்ஷன் மட்டும் இல்லை, அதில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அதில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. இவங்க வந்து திறந்தால் அந்த கடை வந்து ஓஹோன்னு இருக்கும். நான் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கும்போது சொன்னார், இது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு வந்து அது ஒரு காரணம் சார், வெறும் இது கிடையாது. இப்போ நீங்கள் அனிரோஸ் எத்தனை பேருக்கு தெரியும், இல்லை இனியா அப்படின்னு யாரோ ஒரு நடிகைன்னு வச்சுங்களேன், அந்த நேரம் கூடுற கூட்டம் இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்து கடைக்கு வாடிக்கையாளராக மாறுவாங்கன்னு
உத்தரவாதம் கிடையாது உங்களுக்கு. அந்த நேரம் பரபரப்பாக பேசலாம், ஒரு செய்தி வரலாம், மீடியாவில் இதுவாகலாம், நீங்கள் சொன்ன சோஷியல் மீடியாவில் வந்து அது ட்ரெண்டிங்கில் வரலாம், வைரல் ஆகலாம், எது வேணாலும் நடக்கும். அவங்க அத்தனை பேரும் வந்து கடைக்கு வாடிக்கையாளர் ஆகுங்கன்னு கிடையாது. ஆனால் அதில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அந்த சென்டிமெண்ட்டை பிடிச்சிக்கிட்டு தான் அவங்க வந்து இது மாதிரி ஆர்டிஸ்ட்டில் வந்து ஜவுளி கடை திறக்கிறது, நகை கடை திறக்கிறது கூப்பிட்றாங்க அப்படின்னு. அதில் என்ன சென்டிமெண்ட் சார்? இப்போ வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து திறந்துட்டா அந்த கடைக்கு என்ன ஆகிடும்? இல்லை, அது என்ன சென்டிமெண்ட் அப்படின்னா, இந்த நீங்கள் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னது என்னென்னா, இப்போ சாமுத்திரிகா லட்சணம்னு வாங்கிங்களா, ஒரு சாமுத்திரிகா லட்சணத்தில் என்ன இருக்குது அப்படின்வாங்க. எனக்கு தெரியாது அதை பற்றி, அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், நான் இதே போல தான் கேட்டேன். அது மாதிரி அவங்க வந்து திறந்தாங்கன்னா அதில் ஒரு இந்த கடை வந்து ஓஹோன்னு இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி போகிறதுக்காக மட்டும் வச்சுருப்பாங்க. ஆமாம், அது மாதிரி வச்சுருப்பாங்கல்ல. அது மாதிரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து திறந்தா அந்த கடை வந்து ஓஹோன்னு வரும். நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அடி ரோஸ்ட்டு, இந்த ஜூஸ் கடை திறக்கிறாங்க, அந்த கடை திறக்கிறாங்க. நீங்கள் பெரும்பான்மையான இந்த நகைக்கடை, பெரிய ஜவுளி கடை திறக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நடிகைகளாக தான் இருப்பாங்க. அது ஒரு பெரிய க்ரௌடு வரும். அந்த ஒரு விளம்பரம் எவ்வளோ நேரம் பேச போகிறாங்க? அது வந்து ஒரு 2 நாள் செய்தியாக இருக்கும், 2 நாள் வைரலாக இருக்கும். அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அது என்ன சென்டிமெண்ட்னு தான் நமக்கு ஒன்று தெரியவே இல்லை. அது வர ஒரு விஷயம் வந்து. அதே மாதிரி வந்துட்டு அவங்க உடல் அமைப்பை வந்துட்டு மாற்றிட்டாங்க. அதுக்காக நிறைய செலவு பண்ணி சில விஷயங்களெல்லாம் செஞ்சு மாற்றி வேணும்னே வந்துட்டு ரசிகர்களை கவர்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்றாங்களே, அது உண்மையாகலாம்? அதெல்லாம் முடியாது. உடல் அமைப்பை மாற்ற முடியாது உங்களுக்கு வந்து. நீங்கள் இங்கேருந்து ஸ்ரீதேவி பாலிவுட்டில் நடிக்க போனோடனே அங்கே மூக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கும் நடிக்கல, இங்கே சப்பு மூக்காக இருக்கும். இங்கே யாரும் ஆர்டிஸ்ட் அதை இங்கே இருக்கிற ரசிகர்கள் விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு அங்கெல்லாம் சொன்னதுனால தான் அந்த ஸ்ரீதேவி அந்த மூக்கை அறுவை சிகிச்சை செய்தது அந்த காலகட்டங்களில் பெரிய விஷயமா பேசுனாங்க. நீங்கள் இது ஒன்றா நீங்கள் பண்ணிக்கலாம் வந்து, நீங்கள் வந்து இப்போ அட்வான்ஸாக வேறு ஒரு முழு உடலையே வந்து மாற்றுறதுக்கான முடியாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு போட்டிருக்காங்க வந்து, ஒல்லியாக இருந்து அணிரோஸு கொஞ்சம் உடம்பு போட்டிருக்காங்க. அந்த உடம்பு போட்டது இந்த உயரத்துக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது அது. ஓகே, அது ஒரு கவர்ச்சி இல்லைங்களா? அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து விரும்புகிறாங்க வந்து. அதாவது வந்து கேரளாவில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமீபமாக நிறைய இந்த ஜவுளி கடை இதெல்லாம் திறக்கிறதுல இன்னொரு ஆர்டிஸ்ட் கூட, அந்த மாளவிகா மேனன், ஆமாம், அந்த பொண்ணு ஒன்று. அதை தாண்டி ஒரு 2 ஆர்டிஸ்ட் பேர் நான் மறந்துட்டேன். அநேகமாக நம்ம சேனல் கூட பேசியிருக்கேன். ஒரு மால் திறக்க வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் உள்ளே வந்து அவங்கள வந்து ஒரு 2 பேரையும் வந்து தொடக்கூடாத இடத்துலலாம் தொட்டு ஒரு கும்பல் வந்து இதுவாகி அது பெரிய பிரச்சனையாக மாறி, அதிகம் படித்தவர்கள் உள்ள இந்த கேரளாவில் இப்படிலாம் நீங்கள் பண்ணலாமா? ஒரு காலத்தில் வந்து மம்முட்டியும் மோகனாலும் சாதாரணமாக ஒரு டீ கடையில் உட்காந்து டீயை சாப்பிட்டு ஒரு தம்மை பற்ற வச்சுட்டு இருக்கும்போது யாரும் கண்டுக்காத ஒருத்தர் எங்கேருந்து நீங்கள் இப்படி மாறினீங்க அப்படின்னு அந்த ரசனை மாறினது. இப்போ விஜய் போயிருந்தார் திருவனந்தபுரத்துக்கு, அப்படி ஒரு கூட்டம் வந்து விழுந்தப்போ இதுதான் தமிழ்நாடா அது கேரளாவா எனக்கு ஒன்றும் புரியலன்னா சில பேர் வந்து இப்போ மீடியாக்களில் எழுதி வச்சுருந்தாங்களாம். இப்போ இது மாதிரி வந்து விழுந்த அந்த மாதிரியான ஒரு பாலியல் சீண்டல் நடந்தப்போ நம்ம இங்கே இருக்கிற ரேவதி மாதிரியான, அப்போ லிசி மாதிரியான ஆட்கள்லாம் சேர்ந்து பெண்கள் பாதுகாப்பு அமைப்புன்னு ஒன்று உருவாக்குனாங்க. சினிமாவில் உள்ள பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, இது எப்படி ஒன்று, அது ஒரு ஸ்ட்ராங்காகவும் நின்றுச்சு வந்து. இதெல்லாம் வந்து அனிரோஸுக்கு வந்து ஒரு பெரிய பலமாகவும் அமைஞ்சது வந்து. ரொம்ப நன்றி சார். வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.